வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பண்ண வேறு எதுவும் இல்லை, மைண்ட் கிராஃப்ட் அப்டேட் பண்ண போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் என்ன பண்ணணும்னா வேறு எதுவும் இல்லை, லக்கி பிளாக் தான் நடப்போம். லக்கி பிளாக் லக்கி பிளாக்ல என்ன நடப்போம், லக்கி பிளாக் தான் நடப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். நான் அப்புறம் சைட்லேருந்து ஆய் காட்டு கை தட்டிகிட்டு இருக்கேன். வாங்க வீடியோவில் போகலாம். விட்டாங்களா நம்ம போம்மா. ஓகே கைஸ், வீடியோவில் வந்தாச்சு. வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக உடச்சி எல்லாத்தையும் பெரிய இடமா தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வீடியோவில் வந்தாச்சு. நம்ம பெல்லுக்கு நாளை பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம யார் கூட வந்துருக்கோம்னா ஒயிட் ப்ரோ கூட தான் விளாடுங்க. ஒயிட் ப்ரோ கூட தான் விளாடுறோம். ப்ரோ 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 எல்லாத்துக்கும் நீங்கள் ஏற்றுக்குன்னா நானே ப்ரோ பண்ணுவேன். ப்ரோ கொஞ்சம் தள்ளி போ ப்ரோ, நானாவது ஒன்று பொருள் எடுத்துக்கிறேன். ப்ரோ ப்ரோ தள்ளி போ ப்ரோ. அவரும் தள்ளி போட்டேன். நம்மளும் பாதி பொருள் எடுத்துருவோம். ஸ்டாப் ப்ரோ, அப்பயே சொன்னேன் ப்ரோ தள்ளி போ ப்ரோ அப்படின்னு. இது உனக்கு தேவையா ப்ரோ? தேவையில்லாத வேலை தானே இது உனக்கு. எங்கே டைமண்ட் ஆக்ஸ்க்கு போடுறதுக்கு போடு கைஸ். டைமண்ட் ஆக்ஸ்லாம் கிடச்சிருக்கு ப்ரோ. என்ன கொழுப்பு இருக்கும் உனக்கு ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ. நீ பாரு ப்ரோ, உனக்கு வைக்கிறேன் பேர் ப்ரோ, பெரிய வேட்டா. இங்கே வேறு நெட்டு வேறு கோளாராக இருக்குது. இவர் வேறு இப்படி பண்ணுறாரு. இருங்க கைஸ், நம்ம கீழே போட்டு மீன் பிடிப்போம். ஓகே கைஸ், இங்கே எதுவும் இல்லை, ஏதோ வளர்றேன் கைஸ், நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே கைஸ், நம்ம பொறுமையாக உடச்சி எல்லாத்தையும் எடுத்துப்போம். அவர் பாட்டு நான் மைனிங் பண்ணுறேன், அவர் பாட்டுன்ட்டு கல் போட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ கல் காலி ஆயிடுச்சா? இரு ப்ரோ நான் வந்து போடுறேன் ப்ரோ அப்படின்னு. என்கிட்ட கல் இல்லை ப்ரோ, நீ கல் கொடு ப்ரோ நான் போகிறேன் அப்படின்னு. ப்ரோ என்கிட்டே கல் இல்லை ப்ரோ, நீ ஏன் ப்ரோ என்கிட்ட கல் கேட்குற அப்படின்றாரு. சரி ப்ரோ நீ பாரு ப்ரோ அப்படின்ட்டு அவர் வேறு கல்லை உடச்சிட்டு இருக்காரு. ப்ரோ ஆர்மரி எல்லாமே நீ எடுத்துட்டா நானா ப்ரோ பண்ணுவேன். ப்ரோ இருங்க ப்ரோ, ஏதோ கிடச்சிது எனக்கு. இப்போ இருங்க ஒரு நிமிஷம். 52 கல் கிடச்சிச்சு ப்ரோ. 52 கல் கிடச்சிச்சு ப்ரோ. ஓகே நம்ம வந்தீங்கன்னா 52 கல் கிடச்சிருச்சு. அந்த 52 கல்லையும் எடுத்து நம்ம வந்து எங்கே எல்லாத்தையும் சுற்றி போட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்காதுல்ல, அதனால் நம்ம எல்லா கல்லையும் சுற்றி போட்டுருவோம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 52 கல்லையும் எடுத்து பொறுமையாக போட ஆரம்பிக்கலாம். நானும் அப்படியே போட்டுட்டு போயிட்டே தான் இருக்கேன். வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க கைஸ். லாஸ்ட்டாக பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுறேங்க. சப்போர்ட்டே இல்லை, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் நம்மளால் 50 சப்ஸ்கிரைபர் வச்சா தான் நம்மளால் லைவ் போட முடியும். ஓகேங்களா? நம்ம லைவ் போடணுன்னா நீங்கள் 50. ஐயோ சோபா கேப்பில் கீழே உண்டேன் கைஸ். சோளமுத்தா ஓச்சா அழப்போங்கடா. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பொறுமையாக தீமை ஃபஸ்ட்லேருந்து தான் உடைக்கணும். வேறு எதுவும் வழி இல்லை, எப்படியோ ஃபஸ்ட்லேருந்து தான் வச்சாகணும். ஓகே ப்ரோ இது ஒரு நிமிஷம் ப்ரோ. கிடச்சிருச்சு எலக்ட்ரா கிடச்சிருச்சு ப்ரோ. கீழெல்லாம் விட மாட்டேன் ப்ரோ, கீழே வந்தாலும் மேலே வர மாட்டேன் ப்ரோ, அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே சென்டர் போட்டலான இதுவும் கிடச்சிச்சு ப்ரோ. எல்லாத்தையும் உடச்சி எனக்கு தள்ளுற ப்ரோ. இவர் சொன்னால் கேட்க மாட்டாருங்க, நம்ம தான் எல்லாத்தையும் இப்போ தூக்கி போடணும். ப்ரோ ஏன் ப்ரோ என்னை இப்படி சோதிக்கிற ப்ரோ? இதான் ரொம்ப ஓவர் ப்ரோ. ஓகே அவர் மைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கல் போடுவோம். தள்ளி விட்டு பாரு ப்ரோ, உன்னை என்ன பண்ணுவேன்ட்டு டென்ஷனே தூங்க கைஸ். எனக்கே இப்போ டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோ தான் எடுத்து வாய்ஸ் கொடுத்துருந்தோம். வாய்ஸ் கொடுக்கும்போது டவுன்லோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வெறுப்பாயிடுச்சு கைஸ். போயிட்டு டவுன்லோட் போனால் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் போய் இது பண்ணால் தீமும் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு கிடச்சி. சரி ஸ்டோரேஜ் டெலிட் பண்ணான்னு போனால் வீடியோலாம் டெலிட் ஆகிடுச்சு கைஸ். வீடியோ டெலிட் ஆனதுனால நானும் போய் ரீசைக்கிள் மில்லில் போய் எடுத்தோடனே கூட வீடியோ வரல கைஸ். ஃபுல்லாக பிளாங்காக இருந்தது கருப்பு கலரில். அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தீமையும் வந்து வாய்ஸ் கொடுக்கலான்னு உட்காந்துருக்கேன் கைஸ். இதனடா இது எனக்கு வந்து சோதனை அப்படின்னு நானும் டென்ஷன் ஆகிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தீமையும் வந்து ஒரு 4 மணிக்கா தீமையும் வந்து வாய்ஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், ஐயோ இப்போ வந்து நான் வீடியோவில் போகலான்னு நான் அப்படி தான் ப்ரோ என்னையா ப்ரோ அடிக்கிற? அது தூக்கி போட ப்ரோ. என்ட்ரு மேனோட தூக்கி கையில் வச்சுட்டு தூக்கி விளாடி போட்டிருக்கானுங்க அவரு. இது ஒன்று தேவை தான் ப்ரோ எனக்கு கொடு ப்ரோ, ஆக்ஷன் வேணும் ப்ரோ. நீ மட்டும் ஓலாம் எடுத்துக்கிற ப்ரோ.
போங்கு ஐயா போங்கு. இப்போ நான் எப்படி இந்த 27 நிமிஷம் பேசி எப்படி நான் இதை கிளியர் முடிச்சு போதும் ஆகிடும் கைஸ். இன்னைக்கு நாள் சரியில்லை. ஓகே கைஸ், நம்மளோடைய பொறுமையாக போட்டு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அப்புறம் ப்ரோ செஸ்ட் இருக்கான்னு ப்ரோ கேட்டார். செஸ்ட்டு இதை ரெடி பண்ணுறேன் ப்ரோ, இருக்கு ப்ரோ 9 கல் இருக்குது, போட்டு நான் உங்களுக்கு செஸ்ட் ரெடி பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா. சரி ப்ரோ போட்டு வா ப்ரோ அப்படின்னாரு. 4 செஸ்ட்டு கேட்டார். சரி ப்ரோ நான் எடுத்தேன் ப்ரோ அப்படின்ட்டேன். நம்மக்கிட்ட அதிகமாகவே கல் இருக்குது, அதனால் அவர் செஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே நம்ம அவர் செஸ்ட்டு கேட்டார், செஸ்ட்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அது முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா கல் வச்சு இது கிராஃப்டிங் டேபிள் செய்யணும் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கேயே 300 கல்லுக்கிட்டே இருக்குது. கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் செஸ்ட்டு செய்ய முடியல. அதனால் கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குன்னு தெரியும். அப்புறம் கிராஃப்டிங் டேபிளை ஒரு இலக்கணம் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளை தூக்கி இந்த ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற செஸ்ட்டை எடுத்துகிட்டு அதில் வேறு 4 செஸ்ட் இருந்துச்சு. ப்ரோ உனக்கு 2 செஸ்ட்டு எனக்கு 2 செஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேணாம் உனக்கு நான் 2 செஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு 2 செஸ்ட்டு வச்சுட்டேன், எனக்கு 2 செஸ்ட்டு வச்சிட்டேன் ப்ரோ கைஸ். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னா நானும் ப்ரோவும் இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்க ஆரம்பித்தோம். உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் தீமையாக மைனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். என்கிட்ட 300 கல்லோ 200 கல்லோ இருந்துன்னு சொல்லியிருப்பேன். அந்த 300 கல் 200 கல்லை வச்சே நம்ம இந்த இடத்த பெருசாகிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ப்ரோ 300 கல் இருக்குது ப்ரோ அப்படின்னேன். சரி ப்ரோ நீ இடத்த பெருசாகு ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ட்டு நானும் ப்ரோ ஒயிட் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற, நீயும் அது கூட வர மாட்டுற, கீழேயும் போய் செத்துடுற, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற கைஸ். அவர் கீழே வந்து செத்துட்டாரு கைஸ். உங்களுக்கு சைடில் காட்டுச்சா இல்லைன்னு வேறு தெரில. தீமையாக ஒரு செஸ்ட்டில் தான் வச்சுருந்தாரு. செஸ்ட்டில் வச்சுருந்தது அப்படியே தான் இருக்கும். அவர் பொருள் வேணா எடுத்துப்பார் கைஸ். சரி கைஸ் நம்மளுக்கு 22 டைமண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயன் 13 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 52 ஏதோ ஒன்று கிடச்சி. அப்புறம் ஸ்டோன்ஸ் வார்டு நம்ம 8 இருந்தது. ஸ்டோன்ஸ் வார்டை எடுத்து மேலே வச்சுட்டு பிக்காக்ஸ் ஒரு 2 இருந்துச்சு, 1 இருந்தது. அதுக்கப்புறம் தேவைப்படுது எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டேன். பிக்காக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நான் பெருசாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 செஸ்ட்டு கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் 2 செஸ்ட் எடுத்துக்க 3 செஸ்ட் எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே ஒரு செஸ்ட்டு வச்சு சென்டரில் ஒரு செஸ்ட்டு வச்சாச்சு. சென்டரில் ஒன்றும் வைக்கலை, வைப்பேன் இது வச்சாச்சு. அப்புறம் இதில் 2 ராஜ செஸ்ட்டாக வச்சு அது செஸ்ட்டு நீ எடுத்துக்க ப்ரோ அப்படின்ட்டேன். சரி ப்ரோ நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரும் அவர் மைனிங் பண்ணுறதும் நான் கல் போடுறதும் அப்படின்னு தான் இருந்தது. ஓகே நாங்களும் அப்படியே கல் போட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் வேறு என்ன சைடில் கல் போடுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவரும் வந்து மைண்ட் பண்ண ஆரம்பித்தாருன்னு சொல்லிட்டு நானும் போய் போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஓகே நானும் போட ஆரம்பிச்சிடும், அவரும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் கைஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டென்ஷன் ஆகிடுது கைஸ். அவர் ஸ்டோர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அவர் கீழே வந்து செத்துடுறாரு வேணும்னே. ஏன்னா அவருக்கு பேக் எடுத்து வைக்க தெரியல. அவருக்கே கேமுக்கு புதுசு தான். அவர் பார்த்தீங்கன்னா விளாடே கேம் ஏற்றியே ஒரு மாதம் தான் இருக்கும். ஒரு மாதத்தையே அவர் கற்றுக்கினார் பாதி, புரியுதுடா. நம்மனா எப்படி ஒரு மாதத்துல கற்றுப்போம், அவரும் ஒரு மாதத்துலேயே கற்றுக்கினார். ப்ரோ தண்ணி இருக்குது ப்ரோ, தண்ணி மேலே கூட கை வச்சிடாது ப்ரோ. போனாலே எப்படி தான் கைஸ், ஸ்கை பிளாக் ஆடும்போது தண்ணி இருக்குது, ஊருக்குள்ளே ஊற்றி விட்டார். வீடியோவே நாஸ்தி ஆயிடுச்சு கைஸ். அந்த வீடியோவும் நான் 52 நிமிஷம் ஆயிடுச்சு. 52 நிமிஷம் ஆனதுனால இது மாதிரிலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் கொஞ்சம் சிக்கமாயிடுச்சு, கொஞ்சம் பெருசாகுது சின்னதாகுது அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு அன்றைக்கே வீடியோ புதுசாக ஒன்று போடலான்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று புதுசாக போட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வந்து 1 பிளாக் புடிங்க, 1 பிளாக்காக என்னதுன்னு தெரியல. அதுதான் வந்து இதுன்னு நினைக்கிறேன் கைஸ், என்னதுன்னு தெரியல. அது இதுவும் ஒரு அடைய போன்னு நினைக்கிறேன், தெரில. வீடியோ போட்டிருப்பேன் கைஸ். ஆமாம் டைனோசர் தான் விளாடினோம் அன்றைக்கி. அதனால தான் நாங்கள் டைனோசர் விளாட ஆரம்பித்தோம் கைஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா நருட்டோ தான் போடலான்னு இருந்தோம். நருட்டோ ஒரு நெட்டு சிக்கமால நாங்கள் இருந்தது தான் நாங்கள் வச்சு இருந்த போது தான் வச்சு நாங்கள் விளாடணும். அதனால தான் நாங்கள் தீமையாக லக்கி பிளாக்கே வந்திருக்கோம். லக்கி பிளாக் எங்கன்னு எடுத்துங்க. ஐயோயோ 2வது தடவை ஊந்து செத்துட்டேங்க. ஐயோ ஓ பறந்துட்டேனா கைஸ். இங்கே நம்மக்கிட்ட என்னது அது எலக்ட்ரா இருந்ததுனால தான் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். இப்போ தீமை சாக தானே போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பின்ன அது மேலே இருக்குது, நம்ம எப்படி எலக்ட்ரா வச்சு அவ்வளோ தூரம் போகிறது, நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பறக்க முடியும். வேணும் நான் கைஸ் பண்ணுறது, தீமையை குச்சி சாவ தான் செய்யணும். ஜாம்பிக்கிட்டே சாவலாமா இல்லை அந்த சந்திலே குச்சி சாவலாம் நினச்சிருந்தோம். அப்புறம் அந்த சந்திலே குச்சி செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்திலே குச்சி போத்துன்னு விட்டேன். இப்போ அவர் பார்த்தீங்களா செல்லுன்னு கீழே குச்சி அவரும் செத்துருப்பார், நானும் செத்துட்ருப்பேன். சரி நானும் டப்புன்னு மைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டப்புன்னு மைண்ட் பண்ணிவிட்டு கிரிட்டுன்னு முடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் கிரிட்டுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் லக்கி பிளாக்கும் டப்பு டப்புன்னு உடச்சிட்டு அவரு மைண்ட் பண்ணுற ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ நீ மைண்ட் பண்ணிக்கோ ப்ரோ அப்படின்ட்டு நானும் வந்து தேவையானதெல்லாம் எடுத்து தேவையில்லாதெல்லாம் செஸ்ட்டில் வச்சுட்டு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுக்கினேன் கைஸ். வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். 2 வாட்டி வாய்ஸ் கொடுத்து 1 மணி நேரமாக வாய்ஸ் கொடுத்துருந்தேன் கைஸ். ஏன்னா அது ஒரு 1/2 hour வேஸ்ட்டாக போச்சு. இப்போ தான் ஒரு 1/2 hour கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வேறு ஒரு பக்கத்தில் ஒரு டென்ஷன். ஐயோ எப்பா அந்த ஸ்டோரேஜ் தான் கைஸ் டென்ஷன் ஏற்றிடுச்சு கைஸ். நானும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது கைஸ். அது வேறு ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுதா கைன் மாஸ்டரில். அது வேறு எனக்கு வெறுப்பாகுது. அதனால் எனக்கு நாளே ஒழுங்காக போகல கைஸ். அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த ஏதோ மாடு மாதிரி ஏதோ இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் இது பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பியும் நம்ம களத்தில் இறங்கிட்டோம். டைமண்ட் ஆக்ஸ் ஒன்று இருந்துச்சு. டைமண்ட் ஆக்ஸ் எடுத்து நான் வச்சினேன். ப்ரோ இது பிக்காக்ஸ் இருக்கான்னு ப்ரோ கேட்டால் ப்ரோ அந்த செஸ்ட்டில் ஒன்று இருந்துச்சு ப்ரோ அப்புறமா என்ன எடுத்துக்கோ ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்புறமா எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டோம். வா ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பொறுமையாக விளாட ஆரம்பிப்போம். நிறைய கல் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே நம்ம தேவையான ஃபஸ்ட்டு நம்ம லார்ஜ் செஸ்ட்டை ப்ரோ இப்போ அவர் எங்கே வந்தாலும் பார்த்தீங்களா ஸ்வங்கின்னு மேலே வந்தார் உள்ளேருந்து. இதுடா புதுக்கதையாக இருக்குது. செல்லுன்னு மேலே வந்தார் பார்த்தீங்களா கைஸ். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இறக்கி பார்த்ததில் 28 சார்ஜர் இருந்துச்சு. இப்போயும் அதே 28 தான் இருக்குது. வீடியோவில் 28 இதுலேயும் 22 28 தான் இருக்குது. 20 மேலே என் சார்ஜர் நீ ஃபுல்லாக சார்ஜர் இல்லை கைஸ். என் வீட்டில் கரண்ட்டும் இல்லை. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியல. ஓகே நானும் அப்படியே கல் போட்டுகிட்டே இருந்தேன். அவரும் அங்கே மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். நம்மளும் அப்படியே கிரிட்டு போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கிரிட்டுன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கைஸ் வீடியோ சேனலுக்கு புதுசாக வந்ததுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். வாங்க கைஸ். அதுக்கப்புறம் நானும் பொறுமையாக கல்லாம் போட்டு 60 கல் இருந்துச்சு. அந்த 60 கல்லையும் வேஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வேஸ்ட் பண்ணிடலாம்லாம் இல்லை சுற்றி போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ரோ நம்ம போயிட்டு முன்னாடி என்ட்ரு போர்ட்டல்னு ஒன்று இருந்துச்சுல ப்ரோ அந்த என்ட்ரு போர்ட்டலுக்கு போகலாமான்னு கேட்டோம். ப்ரோ போகலாம் ப்ரோ அப்படின்னாங்க. சரி ப்ரோ வா ப்ரோ போகலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வேணா ப்ரோ அப்படின்னாரு. ஏன் ப்ரோ அப்படின்னு இது ஃபுல்லாக எங்கள் மேலே ஃபுல்லாக டென்ஷன் ஆகுது ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ போட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அப்படின்ட்டு சொன்னார் வா ப்ரோ போகலாம் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ நான் சுற்றி போட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ நீ போட்டு வா ப்ரோ அப்படின்னாரு. நானும் அப்படியே போட்டு நீ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற இப்போ தான் ப்ரோ வந்தார் அதுக்குள்ளே ஊந்து செத்துட்டு அப்படின்னே பார்த்துருக்கேன். டப்பு தோபரில் 2 வாட்டி பேர் வந்துருச்சு. ஒரு பேர் போகிறதுக்குள்ளே இன்னொரு பேர் வந்து ஊந்து செத்து போட்டார். சோழ முத்தா போச்சா. ஓகே கேஸ் நானும் அப்படியே போட்டு போயிட்டே இருந்தேன். அவரும் மேலே வந்துட்டு மைண்ட் பண்ண ப்ரோ அப்படின்னாரு. மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ப்ரோ நீ மைண்ட் பண்ணு ப்ரோ நான் இங்கே ஸ்டோன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். டர்ட் நிறையவே இருக்குது நானும் போட்டு நீ இப்போ எதை பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணிட்ட ப்ரோ. சிறப்பான ஆள் நீ. இப்போ நான் சிவனேன்னு போட்டு போயிட்டு ப்ரோ டர்ட் இருக்குன்னு நான் பேசுகிறேன். அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டு டர்ட் எல்லாம் ஆக்கிட்டார். இப்போ என்ன சொல்கிறது அவரை பற்றி. டிஎன்டியும் அவருக்கு கிடச்சிச்சு. டிஎன்டி ப்ரோ டிஎன்டி வச்சிடாது அப்படின்னேன். சரி ப்ரோ அப்படின்னாரு. ஓகே கேஸ் நானும் எண்டு போர்ட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டோன்ஸ்லாம் போட்டு போயிட்டே இருந்தோம். ஓகே கைஸ் நாங்களும் அப்படியே போயிருந்தோம். ஸ்டோன்ஸ்லாம் போட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்களும் எண்டு போர்ட்டல்னா ஏதோ ஒன்று அது காந்துச்சு. அதுக்கப்புறம் வட்டத்தை பார்த்துட்டு உக்காந்து இருந்தார். ப்ரோ நான் எண்டு போர்ட்டலுக்கு போகிறேன். எண்டு போர்ட்டல் தேவையான எத்தனை வா மறந்து எழுந்திர போகிறேன் அப்படின்னேன். சரி ப்ரோ அப்படின்னாரு. முள்ளடாயாப்பா. ஓகே கேஸ் நானும் அப்படியே வச்சுட்டு ஒரு லக்கி பிளாக்னு ஒன்று இருந்தது. ஓகே கேஸ் லக்கி பிளாக்லாம் எடுத்து அதில் வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து அதில் வச்சுட்டு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா அந்த இதுவெல்லாம் எடுத்து மற்றபடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு ஏன்னா அது பேர் என்னது போர்ஷன்றாக எடுத்து நம்மளுக்கு தேவைப்பட்ட போர்ஷன்றாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் கைஸ். போர்ஷன்றாக நிறையவே இருந்தது அதனால் போர்ஷன் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இந்த பொருள்லாம் எடுத்து நான் அதிலே வச்சிட்டேன். அதில் வச்சதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை கைஸ். வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இங்கே ப்ரோ நான் சொன்ன ப்ரோ அவர்கிட்ட வந்து ப்ரோ இங்கே வந்து இதுவும் இருக்குது இது ஒரு ஸ்பானர் இருக்குது அது பக்கத்தில் மட்டும் போயிடாது ப்ரோ அப்படின்னேன். என்னது ப்ரோ அப்படின்னு ப்ரோ இப்போ தான் ப்ரோ சொல்கிறேன் ஸ்பானர் ப்ரோ அது அப்படின்னேன். சரி ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அதை மட்டும் எடுத்தீங்கன்னா நான் போட்டுறாதே அப்படின்னேன். சரி ப்ரோ இங்கே பிக்காக்ஸ் இந்த பேர் ப்ரோ எடுத்துக்கணும் அப்படின்னாரு. சரி ப்ரோ நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தீமையாக கல் போட ஆரம்பித்தோம். நான் அவரும் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். நானும் போய் கல் போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ்.
ஓகே நம்மளும் கல் போட ஆரம்பிச்சிட்டோம். நானும் கல் போட்டு போகலான்னு சொல்லிட்டு செஸ்ட்டை எல்லாம் பொருள் எடுத்து வச்சுட்டு நானும் கல் போடலான்னு சொல்லிட்டு செஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நானும் போட்டு போனேன். இது வேறு அப்பப்போ ஸ்டக் ஆகுது. சரி கைஸ், நம்ம அப்படியே பொறுமையாக போட்டு போகலாம். அப்படியே போட்டு கல் பத்துமான்னு தெரில. கைஸ் நானும் அப்படியே கல் பத்தலைன்னா அவர் எடுத்துகிட்டு வர சொல்லலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தேன். போகும்போது ப்ரோ எது ப்ரோன்னு கேட்டார். ப்ரோ இதுதான் ப்ரோ அப்படின்னேன். சரி ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மழை வர ஆரம்பிச்சிது. மழை வந்தோடனையும் ப்ரோ மழை வருது ப்ரோ அப்படின்னாரு. மழை வந்தால் கொடை குடி ப்ரோ அப்படின்னேன். சரி ப்ரோ கொடை குடி ப்ரோ அப்படின்னாரு. உங்கள் வீட்லேருந்து எத்தனை வா ப்ரோ அப்படின்னேன். ஓகே ப்ரோ நான் அவன் எங்கள் வீட்லேருந்து எத்தனை வரேன் ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ சும்மா சொன்னேன் ப்ரோ வா ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தீமா அவர் ஊந்து செத்துட்டு வந்தார். ப்ரோ ஊந்து சாவாத ப்ரோ, நான் போர்ட்டல் பக்கத்துலேயே வந்துட்டேன், நீயும் வா ப்ரோ அப்படின்னோம். சரி ப்ரோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து நெட்டு கொஞ்சம் கோளாறு கொடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஐயோ வாய் வளருது, நான் வேறு எதோ வளர்றேன் கண்டுக்காதீங்க கைஸ். அதுக்கப்புறம் நெட்டு கொஞ்சம் கோளாறுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நெட்டை ஒய்ஃபை பாக்ஸ் 2 தட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ளே இவர் பண்ண வேலையை பார்த்துருப்பீங்களே. ஐயோ எப்பா கொலாரம் கைஸ், இவன் கீழே பிடிச்சி சாவடிச்சிட்டு இருப்பார் கைஸ். அவர் ஜஸ்ட் மிஸ்ட்டு கைஸ், நான் வந்துட்டேன் அதனால தான் ஜஸ்ட் மிஸ்ட்டு கைஸ். அவரும் கத்தினா ப்ரோ நெட்டு கோலாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறோம் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ வெளியே தள்ளி விடுற மாதிரியே இருக்குது ப்ரோ, மேலே நெட்டு காட்ட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ வெளியே தள்ளி விட்டுச்சா ப்ரோ? அவருக்கும் வெளியே தள்ளி விட்டுச்சு கைஸ், விட்டுச்சான் கைஸ். ஓகே கைஸ், அவரும் லெஃப்ட் த கேம். இப்போ நம்ம ஒருத்தால் தான் விளாண்டோம், ஏன்னா நம்மளோட நெட்டை வச்சு நம்ம விளாட்லாம். அடுத்தவங்களோட ஒய்ஃபை தேவையில்ல, அதனால தான் நம்ம வந்து ஒய்ஃபை தான் கொஞ்சம் குச்சின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்மளே இப்போ வந்து போர்ட்டல் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு போர்ட்டலுக்கு வந்து தேவையானதெல்லாம் இப்போ நம்ம தான் போய் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் எடுத்துன்னு வந்தேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நானும் பொறுமையாக போக ஆரம்பித்தேன். இவர் என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணிட்டாரு. இப்போ நான் வேலை நம்ம தான் போய் எடுக்கணும். ஓகே நம்மளும் போய்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சார் நானும் போக ஆரம்பித்தேன். ஸ்பீடாக ஓடுறதும் தொட்டு ஓட முடியல, ஏன்னா ஸ்பீடாக ஓடுறது இது எனக்கு வளர்ற கைஸ். சரி கைஸ், நம்ம போய்ட்டு அந்த போர்ட்டலுக்கான தேவையானதெல்லாம் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். போர்ட்டல் அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம போர்ட்டலில் இது பண்ணிக்கலாம்ல, அதனால் நம்ம போய் போர்ட்டலுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வர மாட்டேன் கைஸ். இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு 26 எண்டு போர்ட்டலுக்கானதை நான் வந்து பார்த்துருப்பேன். பார்த்தோன்னையும் சரி நான் விட்டு நெட்டு கொஞ்சம் கோளாறு அப்படின்னாரு. ப்ரோ நானும் உள்ளே வரேன் ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ உள்ளே வா ப்ரோ அப்படின்ட்டு நான் போய்ட்டு அங்கே நின்றுட்டு ஃபோனை வச்சுட்டு நான் போய் நெட்டு வச்சுட்டு வரேன். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணியிருப்பார் பாருங்களேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆர்மர் எடுக்கிறது எல்லாத்தையும், இந்த வேலையை எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு கைஸ். பாருங்களேன், ஆர்மர் எடுத்து நான் ஆர்மரே அவ்வளோனா போட மாட்டேன், ஆர்மரெலாம் எடுத்து என் மண்டையில் மாட்டி விட்டுக்கிறாரு பாருங்களேன். நான் சொன்னேன் ப்ரோ ஆர்மரெலாம் போட மாட்டேன் ப்ரோ, ஏன் ப்ரோ போட்டேன், பரவாயில்ல ப்ரோ போட்டுக்க ப்ரோ, அடி விழாது ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஆப்பிள் தெரியுமா, அங்கே கோல்டன் ஆப்பிள் தூக்கி துண்டு ப்ரோ உனக்கு ஆட்டு வந்துடுச்சு ப்ரோ, உனக்கு எதுவும் ஆகாது ப்ரோ அப்படின்றாரு. அடப்போ ப்ரோ அப்படின்ட்டு ஆப்பிள் எடுத்து சாப்பிடுவாருங்களேன். ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ நம்மளுக்கு பவர் வந்துடுவோம். அதுக்கப்புறம் தீமையாக அங்கேயே போய்ட்டு அவர் இடத்த நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறம் நான் இருக்கோன்னா அவர் அங்கே போயிட்டு அந்த லைட் என்ன பண்ணியிருப்பாருன்னு பாருங்களேன். லைட்டில் ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்கன்னா, டிங் 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 அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டை போட்டு டகடகடன்னு வச்சுக்கிட்டு கிடக்குறாரு. நானும் என்ன ப்ரோ பண்ணுறேன்றேன். வந்துட்டு அவர் என்னை சாவடிக்கலான்னு போனார். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற அப்படின்னு ஒன்றே போனது கையெழுத்துட்டார். நான் கண்டுபிடிச்சிட்டேன், வீடியோ பார்த்தோன்னு தான் தெரியுது ப்ரோ நீ வேண்டாத வேலைனா பண்ணுற ப்ரோ அப்படின்னேன். அதுக்கப்புறம் நானும் அவர் வந்தீங்கன்னா எரிக்குச்சி விளாடிட்டு கிடக்குறாரு. நான் ஒரு செகண்டு போயிட்டு வரதுக்குள்ளே அவர் இந்த குசும்பு வேலையை பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா. ப்ரோ இதெல்லாம் ஓவர் ப்ரோ அப்படின்னேன். சரி ப்ரோ அதெல்லாம் ஓவர்றான் இல்லை, நீயே ஒரு ஒயர் மாதிரி தான் இருக்க, என்னை பார்த்து ஓவர்ன்ற. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த வேலை பண்ணி வச்சுருக்காரு பாருங்களேன். இந்த லைட்டை போட்டு என்ன பண்ணுவாருன்ட்டு, லைட்டை போட்டு டங் 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 போட்டு அடிச்சுன்னு கிடக்குறாரு.
ப்ரோ அதெல்லாம் ப்ரோ உனக்கு நல்லா இருக்கா ப்ரோ அதையே போட்டு டப்பா 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 டப்பான்னு வச்சுன்னு கிடக்குறிய ப்ரோ அதெல்லாம் நியாயமா அப்படின்னேன். உனக்கு ஏன் ப்ரோ இது தேவையில்லாத வேலை அப்படின்னேன். ப்ரோ ஜாலியாக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ உனக்கு ஜாலியாக இருக்குன்னா ஏன் ப்ரோ இது போட்டு உடச்சிக்கிட்டு கிடக்குறேன், இங்கேயே 2 லைட்டு தான் வச்சுருக்கானுங்க, அதையும் உடச்சுன்னா வெளிச்சம் தெரியாது அப்படின்னேன். ஆறாம் தெரியும் ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். இந்த மழை எப்படி நிற்கும் அது நிற்கும் என்ன சொல்லுன்னு தெரில. இந்த மழையும் நிற்க மாட்டேங்குது. ஓகே நான் அந்த லைட்டை போட்டு டப்படம்னு உடச்சிட்டு பின்னாடி ஒரு லைட் இருந்துச்சு அதை ஒரு தீமை போட்டு நான் ப்ரோ டங்க தீமை போட்டு உடச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவர் உடச்சதுக்கப்புறம் தான் தீமையை நான் வந்தேன் கைஸ். தீமை வச்சு தீமை டங்க போட்டுங்க வந்தார். அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரோ இது ஏன் ப்ரோ உனக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ரோ நம்ம வந்து சார்ஜ் 25 தான் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தது அந்த எண்டு போட்டலில் எடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் கையிலேருந்து வாங்கி நான் போய் எண்டு போட்டலில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். எண்டு போட்டலுக்கு தேவையானதெல்லாம் நான் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் எண்டு போட்டலால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டு போட்டலால் போக ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நானும் போகிறேன் மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழை நிற்குமான்னு பார்க்குறேன், நிற்கவே மாட்டேங்குது. நானும் டென்ஷன் ஆகி போயிட்டு எண்டு போட்டல் எதுவுமே எண்டு போட்டலுக்குள்ளே போகிறோம், அது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எண்டு போடணும் தேவையானது. இங்கே ஒரு 2 இருந்தது, ஐ ஆஃப் எண்டு 2. அதுக்கப்புறம் இது உள்ள 26 பார்த்தோம்ல, அது இந்த 26 எண்டையும் இங்கே தூக்கி வச்சிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு அந்த இடத்துல போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறது தான். இப்போ போர்ட்டல் ஒரு சவுண்டு ஒன்று வந்துச்சு கைஸ். இப்போ பாருங்களேன் நான் போகிறேண்ணா, இப்போ இங்கேருந்து போட்டு அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகும்போதான்னு பார்த்தேன், முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் போயிட்டு எண்டு போட்டு போடும்போது ஒரு சவுண்டு கேட்க பார்த்தீங்களா பாருங்கள். நான் இப்போ வாயாலே கொடுக்குறேன், சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். டிங் 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 டிங். இப்போ ஓப்பன் பண்ண எப்படி திரும்ப கைஸ் ஒரு சவுண்டு கேட்ச்சு, டம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்ச்சு. இடி மின்னலோட பலட்டரை காற்று அடித்ததுனால புயல் வந்து காரணனால பலட்டரை இடி ஒன்று. அதுக்கப்புறம் நான் போர்ட்டலில் குச்சிட்டேன். போர்ட்டலில் குச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல எங்கேருந்து உடைக்கிறதுன்னு நானும் யோசிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் உடைக்க ஆரம்பிச்சேங்க. எங்கேருந்து உடைக்கலான்னு சொல்லிட்டு இது கையால் உடைக்க முடியுமான்னு பார்த்தேன். கையாலேயும் உடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையாலேயும் உடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிக்காக்ஸ் எடுத்து உடைக்க ஆரம்பித்தேன். சரின்ட்டு நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணியிருப்பீங்க இங்கே உடச்சான்னா ஆகும்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியாது எண்டு போட்டதுக்கு முதலாடி வரேன்னு சொல்லிட்டு எனக்கே எதுவுமே தெரியாது கைஸ். நான் இப்படிக்கா உடைக்கணும்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு உடச்சுன்னு போனாங்கன்னா எனக்கு நீங்களே பாருங்களேன். நானும் சரின்னு உடச்சிட்டு போயிட்டே இருந்தேன். ஓகே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தில் நான் போயிட்டே இருந்தேன். என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். பார்த்தீங்களா என்ன நடந்தது கைஸ்? இப்போ தெரியாமல் கீழே குச்சி செத்துனேன் கைஸ். சரி கைஸ் நம்ம தீமையும் ஸ்வாடிக்கிறேன் எடுத்துக்கின்னு தீமையும் நான் போர்ட்டலுக்கு போக ஆரம்பித்தேன் கைஸ். இங்கே ஒரு ஸ்வாட் இருக்குது கைஸ். இந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு நானும் போகலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாட்லாம் பத்தாது, ஷீல்டும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டு கிடைக்காது, ஏன்னா நான் வந்து என்னது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கச்சிது கைஸ். அது பேர் என்ன, அது ஏதோ சொல்லுவாங்களே, பேர் மறந்துச்சு. அது ஐயோ ஸ்டெல்லாவோ என்னமோ தெரில கைஸ். ஓகே நம்ம இந்த எலும்பு கூறலாம் தூக்கி இதிலே வச்சுட்டு கீர் மாதிரி எல்லாம் போட்டு தான் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைவீசு போர்ட்டலுக்கு போகலாம் கைவீசுன்னு நானும் போர்ட்டலுக்கு கைவீச ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஓகே இந்த கல்லெலாம் தூக்கி போர்ட்டலுக்கு நம்ம கைவீச ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களேன் கைஸ், நான் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ டைமண்ட் இதெல்லாம் ரியலில் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும், ரியல் வேர்ல்டில் கிடச்சிதுன்னா, ரியல் வேர்ல்டுனா மைண்ட் கிராஃப்ட் ரியல் வேர்ல்டு சொல்கிறேன், அது பேர் இது வந்து கைஸ் தடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு நம்ம வேறு எதுவும் இல்லை தீமை போயிட்டு ஒரு கைஸ் ஒரு புஷ்பானோட பேர் ராக்கெட் விடலாம் கைஸ் மேலே போயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம வேறு எதுவும் இல்லை அதை உடைக்க வேண்டிய இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு அந்த வாழை உடைக்கலாம் கைஸ். அந்த சைடு உடைச்சா நம்ம கீழே தான் போய் விழுறோம்னால அந்த சைடு வாழை உடைக்கலாம் கைஸ். நம்ம வாழை உடைக்கலான்னு ஒரு பிளானோட நான் வாழை உடைக்க ஆரம்பித்தேன்.
இந்த இடத்துல மட்டும் நான் பேச மாட்டேன் கைஸ். இந்த இடத்துலனா ரொம்ப நாளாக போவோம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நாள் விட்டேன். சரி நீ உடச்சிட்டே போகலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனும் உடச்சிட்டு போயிட்டே இருந்தான். கிருட்டுன்னு உடையான்னு சொல்லிட்டு கிருட்டுன்னு நானும் உடைக்க ஆரம்பித்தேன் கைஸ். நானும் கிருட்டுன்னு உடச்சிட்டே இருந்தேன். எப்படா கிடைக்கும், எப்படா வரும்ன்ட்டு. எப்படியோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் வச்சு சாவடிக்க போகிறதில்ல. ஏன்னா இது நடந்த சம்பவம் அப்படி. நீங்கள் வேணால் பாருங்கள் என்ன நடந்துருக்கோன்னு. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே கைஸ், வீடியோவில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஏதோ வளர நான் தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் உடச்சிட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் கிடைக்குமா நான் உடச்சி சருன்னு உடைக்க ஆரம்பிச்சேன் கைஸ். அப்புறம் தான் கல்லில் மாட்டுது. இப்போ 2 உடச்சோன்னு தான் கைஸ் கல்லில் மாட்டோம். பாருங்களேன், இப்போ நானும் இந்த இடத்துல 2 உடைவான். இப்போ பாருங்க, நான் இங்கே போயிட்டு இப்படி உடைப்பேன். அங்கேருந்து ஒரு சுல்லுன்னு ஒரு வெளிச்சம் ஒன்று வரும். ஸ்பேஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சல்லுன்னு ஒரு வெளிச்சம் ஒன்று வரும் கைஸ். அதிலே நான் கண்டுபிடிச்சிருவேன் இந்த அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓடுறா எடுத்தேன் பேர் ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சருன்னு உடைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த கிடச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ எப்படி நான் மேலே போகுதுன்னு யோசிச்சது. அப்போ தான் 64 கல் இருந்தது. அந்த 64 கல்லை போட்டு நான் கீழே போய் நம்ம இப்படி போட்டு மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பித்தேன். நான் வெயிட்டே ஏங்குறேன். 64 கல் இருக்குது. அதனால் அந்த 64 கல்லை வச்சு நானும் மேலே போக ஆரம்பித்தேன். மேலே பாருங்க என்ட்ருமேனே, நானும் விசுவாசத்துக்கு வரல, நீயும் எதுக்கு வரக்கூடாது. பாயை பொழந்துட்டு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இவன் டே அடிக்க மாட்டீங்களேடா, நான் உங்கள் பேச்சுக்கே வரல, என்னை நோண்டாதீங்க. நான் கொஞ்சம் ஏங்க நோண்டாதீங்கன்னா அந்த பொக்கவாயா நீ கீழே வாடா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த என்ட்ருமேன் வேறு குறுன்னு பார்க்குறான். அச்சிருடா போயிடுறா. எனக்கு வேறு இவனை பார்த்தா பயமாக இருக்குங்க. இவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும். அச்சு சாக வச்சிடலாமான்னு இருக்கும் எனக்கு. அச்சாலும் கூட்டமே வருமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்கட்டு போட்டு ஏற ஆரம்பித்தேன். இவன் வேறு சைடில் வரான். மேலே போட்டுச்சுன்னா கொலை வெயில அச்சு சாவடிச்சிடுவான். அதனாலே நான் பொறுமையாக தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கல் இருந்துச்சு. இந்த கல்லை உடச்சி இவன் வந்து தெரியாமல் அடிச்சிட்டேங்க. அவன் வந்து அந்த இடத்துல வருவான். நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா எப்படியே போக முடியாது. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு நாளில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு நாளில் போடுங்க. அப்போ தான் போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வரும். See you guys. டாட்டா பாய்.